விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த 2025 குரு பயிற்சியால் என்ன நன்மை, என்ன பலன் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு குருங்கிறது யாரு? இரண்டுக்குரியவன், தனத்தை கொடுக்கக்கூடியவன், குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடியவன், வாக்குஸ்தானத்தின் அதிபதி தான் குரு. அதே சமயத்தில் 5க்குரியவன், பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதி, பஞ்சமஸ்தானத்தின் அதிபதி, காதல் ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் இதுவரை 7ஆம் இடத்தில் அமர்ந்தார். இப்போ 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அட்டமஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார். அப்போ குரு போய் 8ல் மறைகிறாரே, நமக்கு கெடுபலன்கள் தந்து விடுமா என்கின்ற ஐயப்பாடு நிறைய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு ஏற்படுத்தும். நிச்சயமாக கிடையாது, கெடுதல் கிடையாது. 2ஆம் இடத்தை பார்க்கிறார், 8ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு 2ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ 8ஆம் இடத்தின் வழியாக உங்களுக்கு தனவரவு வரப்போகிறது. எப்படி வரப்போகிறது? 8 என்பது தன்னுடைய சொந்த ஊரை விட்டு வெளியே, வெளி மாநிலம், வெளிநாடு, இதன் மூலமாக பணவரவு வரப்போகிறது. நீங்கள் வெளியூருக்கு போக போறீங்க, தொழில் விஷயமாகவோ அல்லது வேலை விஷயமாகவோ வெளிநாடு, வெளி மாநிலத்துக்கு போய் அங்கே சம்பாதிக்கக்கூடிய தன்மைகளை நிச்சயமாக ஏற்படுத்தும் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு. இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்போ 8ஆம் இடத்தின் மூலமாக தனவருவாய் வரும். மறைந்துள்ள சில விஷயங்கள் உங்களுக்கு வரும். ஏன்னா இன்சூரன்ஸ் பணம், மறைந்து வரக்கூடிய பணம், இன்சூரன்ஸ் மூலமாக தன வருவாய் வரும். மற்றவர்களின் வலியை போக்கக்கூடிய விஷயத்திலிருந்து தன வருவாய் வரும். 8ஆம் இடம் என்பது வலி வேதனை அல்லவா? அந்த வலிகளை போக்கக்கூடிய விஷயங்கள், சில போதனைகளை செய்வீர்கள், அதன் மூலமாக தன வருவாய் வரும். கொடுத்த பணம் ரிட்டர்ன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் உண்டு. எங்கேயோ முதல்ல கொடுத்த பணம் இது வரைக்கும் வராமையே இருக்கு, இப்போ திடீர் என்று 8ஆம் இடம் என்பது திடீர் அதிர்ஷ்டம், அதிர்ஷ்டம் மூலியமாக தன வருவாய் வரும். இந்த ஷேர் மார்க்கெட், பங்கு சந்தை, ஸோ இந்த மாதிரி மறைமுகமாக உங்களுக்கு தன வருவாய் வரக்கூடிய ஒரு அற்புத வருடம் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் விருச்சிக ராசி என்பவர்கள். அப்போ 8 என்பது என்ன? 8ஆம் இடத்தை புனிதப்படுத்த போகிறார். 8ங்கிறது என்ன? ஒரு வலி, வேதனை, துக்கம், துயரம், அசிங்கம், அவமானம் என்று நினைத்து கொண்டக்கூடிய அதோடு இருக்கக்கூடிய இந்த விருச்சிக ராசி என்பது அதிலிருந்து விடுதலை, வலி வேதனையிலிருந்து விடுதலை. என்ன வலி வேதனை? ஒரு வழக்கு இருக்கு, பிரச்சனையாகவே இருக்கு, விடை கிடைக்காமலே இருக்கு. இந்த வருடம் அதுக்கு தீர்வு கிடைக்கும். ஸோ வழக்கிலிருந்து நிவாரணம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயத்தில், நோய் சம்பந்தப்பட்ட, உடல்நலம் சம்பந்தப்பட்ட விஷயம், நெடுநாளாக ஒரு பிரச்சனை இருக்குன்னா இந்த வருடம் அதற்கு தீர்த்து வைக்கப்படும். நல்ல டாக்டர், நல்ல ஆஸ்பத்திரிக்கு நல்ல அறிவுரை, நல்ல இது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களை உருவாக்கும். அதை கெட்டியாக பிடித்து கொள்வது இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு நல்லது. அப்போ 8ஆம் இடத்தின் மூலமாக தன வருவாய் வரும், திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக தன வருவாய் வரும். அப்போ 2ஆம் இடத்தை பார்க்கிறார் அல்லவா? அப்போ 2ஆம் அதிபதி 2ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது 2ஆம் இடத்தை புனிதப்படுத்துகிறது. தன் வீட்டை தானே பார்க்கக்கூடிய அமைப்பு, அந்த வீடு வலுப்பெறும். அப்போ என்ன பண்ண போகுது? குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும். பொருளாதாரத்தில் ஏற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. எப்படி? ஒரு வலி வேதனை மூலமாக பொருளாதாரம். அப்போ அயராது உழைக்கப் போகிறீர்கள், நேரம் பார்க்காமல் உழைக்க போறீங்க. 6 மணி நேரம் உழைக்க வேண்டியது இப்போ 8 மணி நேரம் உழைச்சு அதன் மூலமாக தன வருவாயை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய அம்சம். 8ங்கிறது ஒரு வழி தான், ஆமாம், இல்லைன்னு சொல்லல. உழைப்பு இருக்கும், ஸ்ட்ரெஸ் இருக்கும், உழைப்பை போடுவீர்கள். ஒரு வலி வேதனையோடு 4 மணி நேரம் செய்ய வேண்டிய வேலை 6 மணி நேரம் செய்வீங்க. ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி பலன்களும் கிடைக்கும். அப்போ ரெஸ்ட் எடுக்க மாட்டீங்க, உழைப்பீங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். சரி, 8ஆம் இடத்துல போய் குரு பகவான் மறைந்து விட்டாரே, அப்போ குரு பலன் இல்லை, நமக்கு திருமணம் நடக்காதா என்கின்ற ஐயப்பாடு நிறைய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு ஏற்படுத்தும். அப்படி கிடையாது. 8ஆம் இடம் என்பது திடீர் அதிர்ஷ்டம், திடீர் திருமணத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். 2ஆம் இடத்தை பார்க்கிறார் அல்லவா? 2ஆம் இடம் என்பது என்ன? குடும்பம், குடும்பத்தை அமைத்து கொடுப்பார். குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை இணைத்து கொள்ளக்கூடிய நிகழ்வுகள் இந்த வருடம் உண்டு.
திடீர் என்று திருமணம் ஃபிக்ஸ் ஆகும், திடீரென ஒரே மாதத்தில் எல்லா விஷயங்களும் நடந்து முடிந்துவிடும். சரி, அந்த குரு பகவான் 8ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்தை பார்க்கிறார். 12ஆம் இடம் என்பது என்ன? மறைவு ஸ்தானம் தான். 12ஆம் இடம் என்பது என்ன? ஆஸ்பத்திரி அப்படின்னு கூட சொல்லலாம். ஆஸ்பத்திரியிலிருந்து வெளியில் வர போறீங்க. 12ஆம் இடம் என்பது விடுதலை, தண்டனையிலிருந்து விடுதலை வர போறீங்க. ரொம்ப நாளாக ஒரு வழக்கு, செய்யாத குற்றங்களுக்காக ஒரு தண்டனை போட்டாங்க, ஒரு கேஸ் போட்டிருக்காங்க, ஒரு வழக்கு தொடுத்திருக்காங்கன்னா அதிலிருந்து வெளிவர போறீங்க. 12ஆம் இடம் என்பது அயன சயன சுகஸ்தானம். 12ஆம் இடத்தை பார்க்குது, கட்டில் சுகம் கிடைக்கும் அப்படிங்கிறது அமைப்பு. ஸோ 12ஆம் இடம் என்பது முதலீடுகளை குறிக்கும். அப்போ முதலீடு பண்ண போறீங்க. எங்க முதலீடு பண்ண போறீங்க? இடத்தின் மூலமாகவும் நிலத்தின் மூலமாகவும் முதலீடுகள் செய்வதற்கு ஒரு உகந்த காலகட்டமாக இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அமையும். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. 12ஆம் இடம் என்பது நகருதல், இடத்தை விட்டு, அதாவது நீங்க அப்படியே மாறக்கூடிய, நகர்ந்து செல்லக்கூடிய, அது நீங்க எப்படி வேணா எடுத்துக்கலாம். டிராவலிங்கும் எடுத்துக்கலாம், இல்லை இடமாற்றம் எடுத்துக்கலாம், ஊர் மாற்றம் எடுத்துக்கலாம், உத்தியோக மாற்றம் எடுத்துக்கலாம். ஏதோ ஒரு மாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு வருடம் அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த குரு பயிற்சியால. 12ஆம் இடம் என்பது வெளிநாடு, வெளிநாட்டை குறிக்கும். அப்போ வெளிநாட்டுக்கு செல்ல போறீர்கள், தூரதேச பயணங்கள் ஏற்படுத்தும், ஒரு யாத்திரை மேற்கொள்வீர்கள். இல்லை ரொம்ப நாளாக நான் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும், ஒரு ஐடி செக்டரில் வேலை பார்க்கணும், ஸோ இந்த வருடம் நான் நினைக்கிற அந்த இது நிறைவேறுமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக நிறைவேறும். அதில் மாற்று கருத்தே இல்லை. வெளிநாடு, வெளியூர், வெளிப்பயணங்கள், அந்நிய தேசத்தினுடைய தொடர்புகள், கடல் கடந்து செல்வது, பறப்பது, இந்த மாதிரி அத்தனை விஷயங்களும் சிறப்பு பெறக்கூடிய ஒரு வருடமாக இந்த விருச்சிகத்துக்கு நிச்சயமாக அமையும். அடுத்தது பாருங்க, 8ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்தை பார்க்கிறார், சுகஸ்தானத்தை பார்க்கிறது. அப்போ 4ஆம் இடத்தை புனிதப்படுத்துகிறது. 8ஆம் இடத்தின் வாயிலாக 4ஆம் இடத்தை புனிதப்படுத்துகிறது. அப்போ தாய்க்கு நல்லது நடக்கக்கூடிய தன்மை, தாய்க்கு சொத்துக்கள், ஒரு இடம் விற்பனையாகாத இடங்கள் விற்பனையாகி அப்புறம் வேற ஒரு இடத்தை வாங்கக்கூடிய அமைப்புகள். ஸோ இந்த மாதிரி ஒரு கெடுதல் செய்யக்கூடிய, இதுவரைக்கும் அங்கே சனி உட்கார்ந்திருந்தார், அங்கே ஏதோ ஒரு வகையில் ஒரு 4ஆம் இடம் என்கின்ற வீட்டில் ஒரு நிம்மதியாக இல்லை, அல்லது வீட்டில் இருக்க முடியல, வீடு கட்டி வச்சிருந்தேன் ஆனால் வீட்டில் இல்லாமல் வெளியில் இருந்தேன், இந்த மாதிரி அந்த 4ஆம் இடத்தில் இருந்த சில குறைபாடுகளை இப்போ நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக நிச்சயமாக அமையும். இதில் மாற்று கருத்து இல்லை. விவசாயத்தில் இருக்கக்கூடிய இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த வருடம் உயர்வு சந்திக்கக்கூடிய ஒரு வருடம். போன வருடம் ஒரு பெருசாக எனக்கு ஒரு லாபம் கிடைக்கலன்னா இந்த வருடம் நீங்கள் பிளான் பண்ணி செய்யக்கூடிய, விவசாயம் செய்யக்கூடிய அத்தனை இதுகளுக்கும் இந்த வருடம் கூடுதல் வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வருடமாக அமையும். விவசாயத்தில் ஒரு வளர்ச்சிங்கிறது உண்டு. முயற்சிகள் பலிதமாகும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு அரசாங்க வேலை கிடைச்சிரும். ஒரு 2 வருஷமாக ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன் சார், அது நடக்கலை சார்னா இந்த வருஷம் நடந்துடும். எதை எண்ணி, எதை நினைத்து, எது வலியோடு நினைத்து கொண்டு, எது நமக்கு செயல்படுத்த முடியலை என்று ஏக்கத்தில் இருக்கக்கூடிய சில தன்மைகள் இந்த வருடம் இந்த விருச்சிகத்துக்கு நடக்கும். இதில் மாற்று கருத்து என்பது இல்லை. அரசாங்க வேலை உண்டுன்ட்ட, அரசாங்க மாற்றங்கள் உண்டுன்ட்ட, அதில் மாற்று கருத்து இல்லை. தந்தையின் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. தந்தை தொழில்கள், செய்து வந்த தொழில்கள் ஒரு சிலருக்கு செட் ஆகும். அப்போ தந்தையின் தொழில் என்ன செஞ்சிட்டு இருக்காரோ அதை எடுத்து நடத்தி வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக இந்த விருச்சிகத்துக்கு அமையும். இதில் எந்த மாற்று கருத்து இல்லை. விருச்சிகத்துக்கு இந்த வருஷம் திடீர் அதிர்ஷ்டம், லக்கு, ஒரு ஜாக்பாட் அப்படின்னு கூட சொல்லுவேன். அப்போ விருச்சிக ராசி அன்பர்களுக்கு 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானால, விருச்சிகத்துக்கு குரு என்கிறது யோக அதிபதியாங்கிறதுனால 8ஆம் இடத்தின் மூலமாக நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல பயிற்சியாக அமையுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும்
கிடையாது. ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு ஃபோன் கால் மூலியமாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலியமாகவோ நேரடியாகவோ ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணறு பிரிவு பக்கத்தில் அன்னபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாகவே கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். உங்கள் வாட்ஸ்அப்பில் உங்கள் பெயர், தற்போது வசிக்கும் இடத்தை குறிப்பிட்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது.